ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு புதுசாக ஒரு கொலாபரேட் வந்திருக்காரு போக்கிமான் தமிழ்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஆஷ் வந்து ஹாரிசான் எபிசோடில் வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறோம். வெல்கம் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. ப்ரோ, இந்த ஹாரிசான்ஸ் அந்த போக்கிமான் ஹாரிசான்ஸ்னால் என்ன ப்ரோ? போக்கிமான் ஹரைசன்ஸ்னா வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ. இப்போ போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வயலட் அப்படிங்கிற ஜென்ரேஷன் 9 கேம் இருக்குது. அதை தழுவி வந்தது தான் இந்த போக்கிமான் ஹரைசன்ஸ் அனிமி. அதில் வந்து ஆஷுக்கு பதிலாக லீகோ ராய் டாட் அப்படிங்கிற 3 ப்ரொடாகனிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க? ஆஷ் வருவாரா மாட்டாரா, இல்லை இவங்களே அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஒரே ஒரு பதில் மட்டும்தான் நான் அவங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். போக்கிமான் சீரீஸ்ல இனி ஆஷ் கண்டிப்பா வருவாரு. ஆனா அது எப்படி வருவாரு அப்படின்னா, நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஹிண்ட் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில அந்த பிஜி ஆர்ட் முதல் எபிசோட்ல பறக்கிறதாகட்டும், அவங்க கேண்டோ ரீஜன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சில கேரக்டர்ஸ் வர்றதாகட்டும், அப்புறம் ஸ்டீவ் ஸ்டோனை ஹோயன் ரீஜன்ல போய் மீட் பண்றதாகட்டும், அப்புறம் ஜோட்டோ லீக்ல போகும்போது அந்த ஒரே மாதிரியாக அந்த ஜோட்டோ லீகை வந்து படுத்துறதாகட்டும், எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. மிகப்பெரிய ஆதாரம் ஆஷ் கண்டிப்பா இந்த உலகத்துல தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு போக்கிமான் ஹோயன் ரீஜியன்ல ஸ்டீவ் ஸ்டோன் வந்து ஃப்ரெடி வந்து ஸ்டீவ் ஸ்டோனை மீட் பண்ணதுதான் நமக்கு கிடைச்ச மிக முக்கியமான ஆதாரம். ஸோ அப்போ கண்டிப்பா போக்கிமான் ஹரைசன்ஸ்ல அல்லது அடுத்த ஜென்ரேஷன்லயாவது ஆஷ் கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமும் நீங்க சொன்ன டீட்டெயிலை வச்சு பார்த்தா கன்ஃபார்ம் வருவாருன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தானே? ஆமா, கன்ஃபார்ம். அதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? அப்புறம் வரலன்னா நான் சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து கேட்பாங்க. இல்ல நான் வந்து இந்த இடத்துலயும் ஒன்று சொல்லிக்கிறேன். கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அந்த ப்ரோட்டகனிஸ்ட்டை மாட்டும் போது ஒரு கேள்விகள் கேட்டாங்க. அப்ப ஆஷ் என்ன பண்ண போறாரு, ஆஷ் நீங்க தூக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது கிரியேட்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ நான் சொல்லல, போக்கிமான் கிரியேட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆஷை தூக்கல, அவன் ஏதோ ஒரு இடத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை கண்டிப்பா நாங்க ஃபியூச்சர் எபிசோட்ல கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ. சரி, இப்ப நம்ம அந்த இது வச்சுலாம் தள்ளி வச்சுட்டு இப்போ உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியது ப்ரோ. அதை வந்து கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஆர்கே கமெண்ட்ரி சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்டே நன்றி சொல்லியிருக்கணும். பட் நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டோம். ஸோ கேளுங்க. ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான் எது ப்ரோ அந்த ஹாரிசான்ஸ்ல வந்ததுல? ஹாரிசான்ஸ்ல வந்து அதுல எல்லாமே பார்ப்பேன். பட் மனசுல பதிஞ்சது எனக்கு ஷைனி ஜைகாட் தவிர்த்து நான் வேற எந்த ஒரு போக்கிமானையுமே உள்ள வைக்க முடியல. ஏன் ப்ரோ? அது ஷைனி ஜைகாட் அது பார்க்க கிரீனிஷ்டா ஒரு நல்ல ஒரு மனசுக்கு இதமா இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான் மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால உங்களுக்கு அதுல கேரக்டர்ஸ் யாராவது பிடிக்குமா ப்ரோ? ஆஷை தவிர்த்து சொல்லுங்க. போக்கிமான் சீரீஸ்லயா? போக்கிமான் சீரீஸ்ல மொத்தமா அந்த சீரியஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா ஆஷை தவிர்த்து? ஆஷை தவிர்த்துனா அவனுடைய பீகாச்சு இல்லது கோ. போக்கிமான் சேர்க்க வேணாம் ப்ரோ, கேரக்டர்ஸ் மட்டும் சொல்லுங்க. கோ கோ கோ. ஓகே. மற்ற கேரக்டர் பிடிக்காதா? ஒரு 2-3 கேரக்டர் சொல்லுங்க. 2-3 கேரக்டர்ஸ்னா எனக்கு கோ பிடிக்கும். அவனுடைய போக்கிமான தவிர்த்துனா கோவு, அப்புறம் பிராக்கு, வேற ப்ரொஃபசர் ஹோக். ப்ரோ அதுல மொத்தம் எத்தனை விதமான சீசன்ஸ் வந்திருக்கும் ப்ரோ போக்கிமான்ல வந்து? இப்போதைக்கு 28 தாண்டி இருக்கலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் 28 சீசன். அதை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்களா ப்ரோ? நீங்க ஒரு எபிசோட் விடாம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்களா? சம்திங் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப வந்திருக்க டப்பிங்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா டப்பிங்லாம்? டப்பிங்லாம் குறை சொல்லவே முடியாது, நல்லாவே இருக்கு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்களா? டப்பிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்களா ப்ரோ? அதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியுமா? இது போக்கிமான்ல அந்த சன் அண்ட் மூன் அல்ட்ரா அட்வென்ச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரே ஒரு சீசன் மட்டும் இப்போ வரைக்கும் வராம இருக்குது. ஓகே ப்ரோ. அது மட்டும் வந்துட்டுனா எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து அதுல உங்களுக்கு எந்த எபிசோடு ப்ரோ ரொம்ப பிடிக்கும்? நீங்க பார்த்ததுல பெஸ்டான எபிசோட்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? முதல் எபிசோடு தான் அது. ஆமா, அவன் சூஸ் பண்றது, அந்த பீகாச்சு கூட பாண்ட் பண்றது, கடைசியில் அந்த போக்கிமான் கூட்டங்கள் அவனை தாக்க வரும்போது பீகாச்சு வந்து அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனை காப்பாத்துறது,
போகோ வந்து அவனை மீட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஓகே ஓகே, முதல்ல எபிசோட விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. இல்லை, நான் முதல் போக்கிமானை பற்றி பேசினா முதல் எபிசோடு தான். கண்டிப்பாக எனக்கு டக்குன்னு வர்றது முதல் எபிசோடு தான். உங்களுக்கு வந்து பீக்காச்சோட எந்த எவல்யூஷன் பிடிக்கும் ப்ரோ? பீக்காச்சுவா ரைச்சுவா அப்படி கேட்குறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எவல்யூஷன் லைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா பீச்சு, பீக்காச்சு, ரைச்சு, ரைச்சு எக்ஸ், ரைச்சு ஒய், இப்போ 5 இது கொடுத்துருக்காங்க. ஒரு இது கண்டிப்பாக சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, எனக்கு பீக்காச்சு இப்படி 5யுமே விட்டு கொடுக்க முடியாது. பட் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா பீக்காச்சு. ஓ பீக்காச்சு ஸ்டார்டிங் அப்போ போல. ஆமாம். எதனால உங்களுக்கு வந்து பீக்காச்சு பிடிச்சிருக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் வருஷன் பிடிக்கும், அது சொல்லுங்க. பிகாச்சு அது மெயின் கேரக்டர்ஸ் கூட பயணம் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு சீரீஸ் பார்க்குறோன்னா எப்போவுமே நம்ம மெயின் கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்போம், அது யாராக இருந்தாலும் சரி. ஓகே, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னா? புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. அந்த ஒரு ஈர்ப்பாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. சரி, இப்போ நீங்கள் வீடியோ போட்டிங்களா, அதுலேருந்தே நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ, சில கொஸ்டின்லாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியான வியூஸ் போன வீடியோலேருந்து நான் கேட்குறேன், 50K வியூஸ் போச்சு அந்த வீடியோலேருந்தே கேட்குறேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அதில் போட்டிருப்பீங்களே, எல்லா சீசன்ஸை பற்றி லைனாக சொல்லியிருப்பீங்களா ஸ்டார்டிங்கில்? அந்த சீசனில் ஒரு பெஸ்ட் சீசன் அதை சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன். ஃபர்ஸ்ட் சீசன் என்ன ப்ரோ? எந்த எபிசோடு கிடையாது ஃபர்ஸ்ட் எபிசோடு, எந்த சீசனும் கிடையாது ஃபர்ஸ்ட் சீசன். இப்போ என்ன சொல்கிறது, நம்ம ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், அது வளருது. பட் விதை போடும்போது அந்த காட்சி வந்து நம்ம கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். புரியுதா? புரியுது ப்ரோ. விதை நான் போட்டதுன்னு தான் சொல்லுவோம், மரத்தை வளர்த்ததுன்னு நான் சொல்ல மாட்டோம். புரியுதா? ஓகே, புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. அதனால தான். ஓகே ப்ரோ. அது லெஜெண்டரி போக்கிமான்ல உங்களுக்கு எந்த லெஜெண்டரி போக்கிமான் ரொம்ப பிடிக்கும்? லெஜெண்டரினா மியூ பிடிக்கும். மியூ ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு தனியா இருக்கும், அது மற்ற போக்கிமானுக்காக இயங்கக்கூடியது. அதை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா நான் செவனேன்னு தானடா போய்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி தான் இருக்கும் அதோட மைண்ட் வைஸ். அது 8th மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அது மியாத்து கூட விளாடுற சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். வாட்டர் டைப் போக்கிமான் லெஜெண்டரியில இருக்கும், அது பேர் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? எது? அதான் ப்ரோ, அந்த வாட்டர்ல இருக்குமே ஒரு போக்கிமான், லூகியா. லூகியா. அந்த போக்கிமானை பத்தி நான் நினைக்கிறீங்க பண்ணீங்க? அந்த போக்கிமான் பத்தி அந்த போக்கிமான் என்னோட பெஸ்ட், என்னோட ஃபேவரட் சொல்லுவேன். ஏன்னா நான் அது வரைக்கும் பார்த்த போது எனக்கு அது அந்த போக்கிமான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சரி, ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லாங்கா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதோட முடிச்சுலாம் நினைக்கிறேன். கடைசியா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுமா? கடைசியாவா? கடைசியா கேள்வினா நீங்க எப்படி வந்து இந்த போக்கிமானை பத்தி யூடியூப்ல போடலாம்னு நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் என்னுடைய தலைவர் மொக்ககமன்றின்னு ஒரு சேனல் இருக்கு. பார்த்தேன், தெரியும் ப்ரோ, எனக்கும் தெரியும் ப்ரோ. அவர் தான் என்னோட தலைவர், குருநாதர். என்னுடைய இவரே மாதிரி நம்மளால யூடியூப்ல வர முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ஏங்குவோம்ல. இப்போ ஒரு சினிமா ரசிகர் இருக்காருன்னா அதை திரையில பார்க்கும்போது இவரே மாதிரி நம்மளால ஸ்டைல் பண்ண முடியுமா அப்படின்னு ஏங்குவாங்கல்ல, ஒரு சாதாரண ரசிகரா இருக்கும்போது. அந்த மாதிரி பார்த்து நான் வியந்தேன். என் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லக்குள்ள நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், அவருக்கு வந்து சூப்பர் சாட் பண்ணுவேன், பைத்தியகாரத்தனமா இருப்பேன். தினமும் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் அந்த நாளே நான் ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி. ஸோ அப்போது சரி இவரே மாதிரி நம்ம பேசி யூடியூப்புக்குள்ள போக்கிமான் வரலாம் அப்படின்னு பண்ணும்போது நிறைய பேர் இருந்தாங்க. நான் வரும்போது இப்போ கிராஸ் ஓவர் தமிழ், போக்கிமான் தமிழ்நாடு, போக்கி கேமிங் தமிழ், லைக் இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நிறைய இருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய போக்கிமான் பற்றி பேசிட்டாங்க. சரி, இப்போ நான் யோசித்தேன், என்னடா பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க, நம்ம எதை பற்றி பேசுறது அப்படின்னு நினைக்கும்போது தான் சின்ன சின்ன கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சது, நியூஸ் அந்த சேனலில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்தந்த சேனலில் இந்தந்த இது டெலிகாஸ்ட் பண்ண போகிறான், எக்ஸோ எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். அது கிடைச்ச அந்த வரவேற்பில் அப்படி இப்போதைக்கு நிறைய போய்கிட்டே இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சிடலான்னு தோணுது. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஒத்துழைச்ச கலாபரேஷன் பண்ண நம்ம போக்கிமான் தமிழுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸை வந்து கொடுத்துப்போம். ஏன்னா இவ்வளோ பெரிய இந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு வந்து ஹெல்ப் பண்ண இவருக்கு வந்து ரொம்பவும் நன்றி.
நன்றி நன்றி. ஓகே, சரி இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் guys. அடுத்து சரி ஓகே எதுவும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எதுவும் கொலாபரேஷன் இருந்தா கூப்பிடுங்க. ஓகே கூப்பிட்றேன் ப்ரோ. அடுத்த வீடியோ நான் கூப்பிட்றேன் ப்ரோ உங்களுக்காக. ஓகே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. பாய்.